எல்லாரும் சோமாய்க்கிறா. அல்ஹம்துலில்லாஹ். நான் ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்கிறது விளங்குறா? விளங்குறேன். பாசிர் ஷேக் ஆரம்பிப்போமா? ஆரம்பிப்போமா? இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்போமா? ஃபர்ஸ்ட் நாள்ன்றதுனால ஓகே, இன்னும் 2 நிமிஷம் பார்த்துட்டு தொடங்குவோம். விளங்கல சார்? இன்னும் 2 நிமிஷம் பார்த்துட்டு தொடங்குவோம். ஓகே ஓகே. வீடியோ திருப்பவான திருப்பினா வீடியோ நீங்க வேணுங்கிற பாசிர் ஷேக், என்ன கேட்கல. ஷேக் பாசிர், ஷேக் பாசிர். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஷேக் 80 கோல் வந்து நிறைய கோல் எடுத்தா ஆன்சர் பண்ணலையாமண்டு. விளங்கல? சியம்பலா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கோல் ஒன்று எடுத்திருந்தாங்க. கோல் பண்ண ஆன்சர் இல்ல அப்படின்னு. சரி, அடுத்த நம்பர் இருக்கு, நான் பாக்குறேன். அது என்னன்னா லாஸ்ட் டைம்ல நிறைய பேர் இந்த இப்ப ஒரு 1 ஹவருக்குள்ள நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறாங்க. அதுல சின்ன ஒரு கஷ்டம் ஒண்ணு இருந்தது ஆக்கல இது பண்றதுல. ஓகே, ஸ்டார்ட் பண்ற டைம் சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம், பிரச்சனை ஒன்று இல்ல. எம்னா ஃபாசில் வந்தீங்களா? ஸ்கிரீனை ஷேர் பண்ணினேன், ஷேர் ஆகல. இங்க ஷேர் ஆகுது, காட்டுது காட்டுது எங்களுக்கு காட்டுது. ஷேர் ஆகிங்கிறா? ஓ, அபியத்துர் ராயின் கதை. ஓ, எனக்கு ஷேர் ஆகல, எனக்கு காட்டு இல்ல. ஷேர் ஆகில்ல. திரும்ப ஷேர் பண்ணுங்க சார். இப்ப ஷேர் ஆக இல்ல. இப்ப ஷேர் ஆகிக்குதா? ஓ, இப்ப வந்துக்கிறேனா? ஓகே, ரைட். ஓகே, இப்ப ஃபுல் வந்தீங்க. ரைட். ஆக்கள் வந்திக்கிறாங்களா? எத்தனை பேர் வந்திக்கிறாங்க? வந்திக்கிறாங்க, 50 பேர் இருக்கிறாங்க. 56 பேர். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? சரி, நாங்க இன்றைக்கு என்னது இஸ்லாமிய வரலாற்று கதைகள் என்று எடுஃபெஸ்ட் நிறுவனம் நடத்துகின்ற சின்ன பிள்ளைகளுக்கான இந்த இஸ்லாமிய வரலாற்று கதைகளை கேட்கின்ற இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை செய்வதற்காக வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய ஷேக் யூகே ரமீஸ் சார் அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்காக நாடளாவிய ரீதியிலிருந்து இணைந்து கொண்டிருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எங்களுடைய பிள்ளைகள்
எல்லோரையும் நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறோம். அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் இன்றைய முதலாவது நிகழ்ச்சிய குர்ஆன் ஓதி ஆரம்பிப்பதற்காக நாங்க யும்னா ஃபாசிலை அழைக்கிறோம். யும்னா ஃபாசில் எங்க இருக்கிறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாம் வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். யும்னா ஃபாசில் அவர்களுக்கு அழகான முறையில அந்த குர்ஆனை ஓதி வச்சிங்க. அழகான குரலுக்கும் அழகாக பாடமாக்கி ஓதினத்துக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்க வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கிராத் ஓதுறதுக்கு விருப்பமானாக்கள் உங்களோட பேரை போட சொல்லி, அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நாங்க ஒருவர் இல்லாட்டி இருவருக்கு பாட்டு படிக்கிறதுக்கு இஸ்லாமிய கீதங்கள் அல்லது கீதங்கள் படிக்கிறதுக்கு சான்ஸ் தருவோம். இப்ப அவங்களும் அந்த டே போட்டுக்கணும், எத்தனாவது டேயில நிகழ்ச்சி செய்ய போறீங்கன்னு பேரை போட்டு வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா முந்தி கொள்றாங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சரிதானே? ரைட். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வாரத்துக்கு முன்னுக்கு இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை சொல்ல போறேன். முதலாவது நாங்க இஸ்லாமிய வரலாற்றிலிருந்து கதைகளை கேட்கிறோம். ஏனென்றா குர்ஆன்லயும் அல்லாஹ் தாலா பல கதைகளை சொல்லிக்கிறான். இஸ்லாமிய வரலாற்று சம்பவங்களும் இருக்குது. கதைகள்ல இருந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை படிச்சு கொள்றதுக்குரிய படிச்சு கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தாலா குர்ஆன்ல கதை சொல்லிக்கிறான். சத்தானே? கதைகள் ஒரு பாடம் படிப்பிக்கிறத விட கதைகள் மூலம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் நாங்க பார்த்தோம், இந்த ரமதான் மாசத்துல எல்லாருக்கும் இஸ்லாமிய வரலாற்றுல இடம்பெற்ற கதைகளை சொல்லி அதில் இருக்கின்ற படிப்பினைகளை எடுக்கிற நோக்கமாக நாங்க கொண்டிருக்கிறோம். ரைட். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து 10 நாளைக்கு இடம்பெறும். சரி, இடைஞ்சல்கள் ஒன்றும் இல்லாட்டி அல்லாஹ்வோட உதவியால நாங்க இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் 10 நாளைக்கு இதே டைம்ல நாங்க செய்யறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். எனவே எல்லாரும் உரிய டைமுக்கு வந்து நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி நிகழ்ச்சியில ரூல்ஸை கொஞ்சம் நான் சொல்லிக் கொள்றேன். முதலாவது நாங்க என்ன செய்ய போறோம்னா, எல்லாரையும் மியூட் ரோல் பண்ணுவோம், எல்லார மைக்கையும் ஆஃப் பண்ணுவோம். சரிதானே? யாருக்கும் அவங்களால மைக்கை ஆன் பண்ணவும் இயலாது. சரி. அப்ப கிராத் ஓதக்குள்ள மட்டும் என்ன செய்வோம், குறிப்பிட்ட ஆளுக்கு நாங்க நீங்க நாளையிலேருந்து உங்களோட பேரை போட்டு வருவீங்க, அல்லது சேர்த்து அந்த இண்டெக்ஸ் நம்பர் ஒன்று அந்த போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி கிடைக்கும். குர்ஆன் ஓதுறாக்கள், பாட்டு படிக்கிறாக்கள், அவங்களோட பேரை சொல்லக்குள்ள நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களோட மைக்கை நாங்க ஆன் பண்ணுவோம். சரிதானே? இப்ப நாங்க இன்னும் கொஞ்சத்துல மைக்கை என்ன செய்வோம்னா ஆஃப் பண்ணுவோம். ரமேஷ் சேருக்கு மைக்கை நாங்க அலோட் பண்ணுவோம். அது ரமேஷ் தலைப்பு செய்து முடிஞ்சது பிறகு உங்களோட எல்லாருக்கும் கருத்து சொல்றதுக்கு சந்தர்ப்பம் தருவோம். அந்த டைம்ல நாங்க என்ன செய்வோம்டா, கருத்து சொல்றதுக்கு சந்தர்ப்பம் தருவோம். கருத்து சொல்றாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். இந்த கருத்து சொல்றதுக்கு இങ്ങനെ ஜூம்ல ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதுல நீங்க அந்த கை அடையாளத்தை என்னது ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு விளங்கும் நீங்க கருத்து சொல்ல போறீங்க. அப்ப நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு அலோட் பண்ணுவோம். அப்படித்தான் நாங்க செய்ய போறோம். எனவே நீங்க என்ன செய்ய எல்லாருக்கும் அந்த இதை தரமாட்டோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, உங்களுக்கு எல்லாரையும் மியூட் ரோல் பண்ண போறோம். தானே? பண்ணிட்டு ரமேஷோட பேர் எப்படி இருக்குது சார்?
ரைட். ரமேஷ் Right. ஷேக் மட்டுக்கும் நாங்க ஈஸியா போறோம். ஓகே, கொஞ்சம் இருங்க. ரைட். அப்ப இன்ஷா அல்லாஹ் ரமேஷ் சார் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியை அவரை ஆரம்பிச்சு வைப்பாங்க. அதோட சேர்த்து இந்த ஸ்கிரீன்ல எழுதுறதுக்கு தானே யாரும் அந்த ஸ்கிரீன்ல எழுத வேணாம், சரிதானே? எழுதுனா எங்களுக்கு தெரியும், யாருக்கு தெரியும். அவங்கள நாங்க என்ன செய்வோம், அவங்கள மார்க்ஸ் எல்லாம் குறைப்போம் நாங்க எழுதுனா. இப்போ எங்களோட பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் ஒத்தருமே எழுத மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப சரி சொல்ல கதையை அழகா கேட்டு கடைசி டைம்ல எல்லாரும் கருத்து சொல்ற டைம்ல ஒவ்வொரு ஆளா பேரை வைத்து கருத்து சொல்லுமாறு நான் கேட்டு ரமேஷ் சாருக்கு சந்தர்ப்பம் அளிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புள்ளால் பதில் சொல்றது ரமேஷ் சாருக்கு கேட்கறது இல்லை. ஏனென்றால் எல்லாரையும் மீட் பண்ணித்தானே வச்சுக்கிறது. ஏன்னா இன்ஷா அல்லாஹ் பாசிர் சார் சொன்னது போல கதையை நல்லா கேட்டுட்டு கதையில இருக்கிற பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்னன்றத நீங்கள் சொல்லணும். ஒவ்வொருத்தரா சான்ஸ் தருவாங்க. உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணினா அந்த மார்க்கை நீங்க கிளிக் பண்ணினால் அதே போல பாசிர் சார் உங்களை எல்லாருக்கும் சான்ஸ் தருவாங்க. அது போல நீங்க கதைக்கலாம். இந்த கதையிலேருந்து பாடங்கள் படிப்பினால சொல்லலாம். இப்ப நான் உங்களுக்கு முதலாவது கதையை இந்த நாள்கிட்ட இந்த ரமதான் மாதத்துல முதலாவது கதையை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இப்ப ஸ்கிரீன் உங்களுக்கு விளங்குறாய்க்கும் என்று நான் நினைக்கிறேன். ரபீஅத்துர் ரஈயின் கதை என்று சொல்லி ரபீஅத்துர் ரஈயின் கதை என்று இந்த கதையைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு நல்ல ஒரு கதை. 30,000 தீனார்கள் என்று மீக்கிறது கீழால இஸ்லாமிய வரலாற்றுல நடந்த ஒரு முக்கியமான கதை ஒண்ட எங்கட தம்பி தங்கச்சிமார் எல்லாருக்கும் சொல்றேன். இப்ப இந்த கதை நிகழ்ச்சிக்கு எங்கட தம்பி தங்கச்சிமார் எல்லாரையும் முதலாவது வரவேற்றுக் கொள்றேன். அதே நேரம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எடியூஃபெஸ்ட் என்ற அமைப்பை சேர்ந்த சகோதரர்கள், அதன் நிர்வாக சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தமைக்காக நன்றியையும் தெரிவிச்சு கொண்டு என்ற கதையை நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நல்லம் தானேனா? ரைட், அல்ஹம்துலில்லாஹ். ரபீஅத்துர் ரஈ என்றவர்த கதையை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முந்தி நான் முதலாவது சொல்ல போறது அந்த கதையோட பின்னணி என்ன, அந்த கதை எந்த சூழல்ல நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு என்றதை சொல்ல போறேன். அப்ப எப்ப நடந்தா நபி அவங்களோட காலத்துக்கு பிறகு சஹாபாக்கள் இல்லையா, கலீஃபாக்கள் 4 பேர் ஆட்சி செஞ்சாங்க. அந்த கலீஃபாக்களோட காலத்துக்கு பிறகு உமையாக்கள் என்று ஒரு பரம்பரை வாப்பா ஆட்சி செய்யறது. அதுக்கு பிறகு வாப்பட மூத்த மகன், அதுக்கு பிறகு மூத்த மகன், அவரோட மூத்த மகன், இப்படி அதுக்குத்தான் நான் சொல்ற பரம்பரை. அப்ப உமையாக்கள்னு ஒரு பரம்பரை ஆட்சி செஞ்சாங்க. அந்த காலத்துல நடந்த உண்மை கதை, பொய்க்கதை இல்ல, உண்மையான கதை ஒன்று. மதீனால தான் இந்த விஷயம் நடந்தது. அல் அகீக் என்ற இடத்துலதான் நடந்த, மதீனால அல் அகீக் என்ற இடத்துல. அப்ப மதீனா அந்த காலத்துல சரியான காசி, பணம், செல்வம், இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருந்த ஒரு பெரிய நகரம் தான் மதீனா. அப்ப இந்த கதையில வார 3 பேர், ஒன்று ஃபர்ரூக் என்ற
வாப்பா. அவர் ஒரு நல்ல கட்ஸான ஒரு ஆள், வீரமான ஒரு பொடியன், ஒரு இளைஞர், ரைட். அவரு போர் செய்யறதுக்காக வேண்டி போறார், யுத்தம் செய்யறதுக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி போறார். இவரு தான் ரபீஅத்துர் ரஇ என்றவருட வாப்பா. அடுத்து ரபீஅத்துர் ரஇட உம்மா, அவட பேர் என்ன? அவட பேர் சுஹைலா. சுஹைலா என்றதான் அவட பேர். ஃபர்ரூக் என்றவருட மனைவிதான் அவ. சரியான படிப்புள்ள, சரியான கெட்டித்தனமான ஒரு உம்மா. மூன்றாவது யாரு? ரபீஆ என்ற மகன். அந்த சுஹைலா என்ற உம்மாக்கும் ஃபர்ரூக் என்ற வாப்பக்கும் பிறந்த மகன் ஒரு காலத்துல ஒரு பெரிய ஒரு அறிஞராக மாறுறாரு. இந்த கதையில நாங்க எதிர்பார்க்கிற விஷயம் என்னண்டா, எங்கட தம்பி தங்கச்சி மாறும் பெரிய படிச்ச பெரிய அறிஞர் உண்டாக எதிர்காலத்துல வரணும்ன்றதான் எங்கட ஆசை. அப்ப இந்த ஃபர்ரூக் என்றவரும் சுஹைலா என்றவரும் கல்யாணம் முடிக்கிறாங்க. மதீனால திருமணம் முடிக்கிறாங்க, கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் காலத்திலே ஃபர்ரூக் என்றவரு வாப்பா என்ன செய்யறாரு? மதீனாவை விட்டுட்டு ஈரான் என்ற நாட்டில் இருக்கிற ஹுராசான் என்ற இடத்துக்கு போறார். அப்படி போகும்போது அவர் என்ன செய்யறாரு? 30,000 தங்க நாணயங்கள், தீனார்கள், 30,000 தங்க நாணயங்களை மனைவி கிட்ட கொடுத்துட்டு போறார். கொடுத்துட்டு சொல்ற, நான் திரும்பி வரும் வரைக்கும் இத கவனமாக பத்திரமாக வச்சுக்கோங்கோ என்று சொல்லிட்டு அவரு பேசிடுறார். எங்க போற? ஹுராசானுக்கு போற. ஹுராசான் எங்க இருக்கிற? ஈரான் நாட்டுல இருக்கிற. அப்ப இப்ப நீங்க நல்லா கேட்டுக்கொண்டு இந்த கதையில இருக்கிற பாடங்கள் படிப்பினைகளை சொல்லணும், ரைட்? அப்ப அவரு போனதுக்கு பிறகு இது பாருங்க, இதுதான் சுஹைலா என்ற ரபியத்துர் ரஇட உம்மா. ரபியத்துர் ரஇட உம்மிட பேர் சுஹைலா. உம்மி அல்லது நீங்க மாமான்னு சொல்லுவீங்க, உம்மான்னு சொல்லுவீங்க. அப்ப ரபியத்துர் ரஇ என்ற புகழ் பெற்ற அறிஞருடைய உம்மத்தான் இது. இந்த போட்டோல இருக்கிறதான் உம்மாண்டல்ல, கற்பனையில வரைஞ்ச ஒரு போட்டோ உண்டாயிக்கும், ரைட்? அப்ப உங்களுக்கு காட்டுறதுக்கு இந்த போட்டோவையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப சுஹைலா ஒரு பெரிய ஒரு முடிவு ஒன்று எடுக்கிற. இப்ப நாங்களும் கூட இப்ப சின்ன பிள்ளைகள் வளர 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 பெருக்க 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 நாங்களும் எங்களோட வாழ்க்கையில நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டி வரும், பெரிய பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டி வரும். கிரேட் 10ல நாங்க பாடங்களை தெரிவு செய்யச்சல்ல, அது பிறகு கிரேட் 11ல எக்ஸாம் செய்யச்சல்ல, கிரேட் 12 13 ஆச்சுல A-லெவல்ல, அதுக்கு பிறகு நாங்க எந்தெந்த ஃபீல்டுக்கு போறேன்னு நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டி வரும். சுஹைலா என்ற உம்மா ஒரு அருமையான முடிவு ஒன்று எடுக்கிறார், அது பெரிய முடிவு ஒன்று. அப்ப ஃபர்ரூக் நீண்ட காலமாக மதீனாக்கு வராம இருந்தார். இப்ப பார்த்து கொண்டு இருக்கிற உம்மா இல்ல. அப்ப மதீனாக்கு வந்த ஒரு வியாபார குழு ஒன்று சொல்ற, ஃபர்ரூக் மௌத்தாகிட்டாரு, அவர் இறந்து பெய்த்துட்டாரு என்று. அப்ப வதந்தி பரவுது, ஆக்கள் பேசிக்கொள்றாங்க, ஃபர்ரூக் மௌத்து, ஃபர்ரூக் மௌத்து அப்படின்னு. அப்ப சுஹைலா என்ன செய்யற? ஃபர்ரூக் மனைவி அவரது மகன் ரபியாவ மிகப்பெரிய அறிஞர்கள்கிட்ட அனுப்புற. படிச்சுக்கொள்ளணும் என்ற புள்ள நல்லா படிச்சுக்கொள்ளணும் என்று பெரிய அறிஞர்கள்கிட்ட அனுப்பி வைக்கிறான். இந்த கணவன் கொடுத்துட்டு போன 30,000 தீனார்கள் அத ரபியாட கல்விக்காக வேண்டி செலவழிக்கிறார். நல்ல ஆசிரியர்களை பெற்றுக்கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி செலவழிக்கிறார். முழுமையாக 30,000 தங்க நாணயங்களையும் உம்மா செலவழிக்கிறான். செலவழிச்சு எப்படியாவது என புள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் என்றதான் உம்மோட நோக்கம். பாருங்க, பாப்பாவுடைய நோக்கம், பாப்பாவும் நல்லோரு பாப்பா, புள்ளை உம்மாவும் நல்லோர் உம்மா இல்லையா?
அப்ப புள்ள என்ன செய்யணும்? புள்ளே நல்ல புள்ள மாதிரி படிச்சுக்கொள்ளணும் தானே. உம்மை செலவழிக்கிற, வாப்ப செலவழிக்கிற, வாப்பட வேலையை வாப்ப செய்யற, உம்மட வேலையை உம்மை செய்யற, புள்ளையிட வேலையை புள்ள செய்யணுமே. அப்ப நல்லா படிச்சுக்கொள்ளணும். ரைட். அப்ப இந்த ரபியத்துர் ரஇ என்றவரு போராட்டத்துக்காக வேண்டி ஹுராசான் பிரதேசத்துக்கு போன டைம்ல இந்த ரபியா என்றவரு உம்மட வயிற்றுல சின்ன குழந்தையாக இருக்கிற, சின்ன புள்ள. அப்ப சின்ன புள்ளையாக இருந்து இப்ப புள்ள பெருத்து புள்ள வளர்ந்து புள்ளைய படிக்கிறதுக்கு உம்மி அனுப்பி வச்சிக்கிற. அனுப்பி வச்சா 27 வருஷத்துக்கு பிறகு ஃபர்ரூக்கு இப்ப வயசு போயிடுத்து. பொடியங்காலத்துல அவரு போனது. இப்ப அப்ப ஒன்றாக மாறி அவரு மதீனாக்கு வாராரு. அவரு கொண்டு போன சல்லியில அவர்கிட்ட 4000 தீனார் மட்டும்தான், தங்கச்சல்லி 4000 தங்கச்சல்லி மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கிறது. அவர் வாராரு. மதீனாக்கு வந்து கஷ்டப்பட்டு அவரு தண்ட ஊட்ட அடையாளம் கண்டு கொள்றார். இதுதான் இந்த ஊடு என்று அவருக்கு விளங்குது. விளங்கின உடனே ஊட்ட தேடிக்கொண்டு போனா வீட்டில் ஒரு இளைஞர் ஒன்று இருக்கிற, பொடியன் ஒன்று இருக்கிற, வாலிபர் ஒன்று இருக்கிற, 27 வயசு பொடியன் ஒன்று இருக்கிற. இவருக்கு ஃபுல் ஷாக். அடே, இது ஏன் வீடு தானே, இங்க இருக்கிற ஏண்ட மனைவி தானே, இதுதாரண்டா பொடியன் உண்டு. அவருக்கு கோவம் பாரு. அந்த பொடியனோட சண்டை பிடிச்சு கொள்ள பாக்குற. சண்டை பிடிச்சா அல்லசல் ஊடுகள் எல்லாம் வந்து பாக்குற, என்னண்டா வயோதி புரண்டு வந்திருக்கிறேன், அவரேம் தாருக்கும் தெரியா. அப்ப குழப்பம். இத கேட்டுக்கொண்டு இந்த சத்தத்தை கேட்டு உம்மா ஓடி பார, சுஹைலா ஓடி வந்து அந்த ஃபர்ரூக் கிட்ட சொல்ற, நீங்க மகனே ரபியா, இது உங்களோட வாப்ப ஃபர்ரூஹே, இது வேற தாரும் அல்ல, இது உங்களோட மகன் தான் சொல்லி சொன்ன உடனே சண்டை முடியுது அவடத்துல. அவடத்துல இப்ப ஷேப் வாப்பாம் விளங்கி கொள்ளுக, இது ஏண்ட மகனண்டு, மகனும் விளங்கி கொள்ற, இது ஏண்ட வாப்பாண்டு விளங்கி கொண்டதுக்கு பிறகு அந்த சுஹைல சொல்ற, ஃபர்ரூக்ட மனைவி சொல்ற, நீங்க பள்ளிவாசலுக்கு போங்கோ. ரைட். இப்ப பள்ளிவாசலுக்கு அனுப்பி வைக்கிற வாப்பவ. பள்ளிவாசல்ல ஒரு பெரிய அறிஞரை சுத்தி நிறைய பேர் படிச்சு கொண்டிருக்கிறாங்க. இமாம் மாலிக் என்ற ஒரு பெரிய அறிஞர், அந்த காலத்துல சரி ஃபேமஸான அறிஞர். அந்த மஜ்லிஸ்ல அந்த இடத்துல இமாம் மாலிக்கும் படிச்சு கொண்டிருக்கிறார். இவரு கிட்ட பெய்து பாக்குற, தாரன் அந்த அறிஞர் அப்படின்னு சொல்லி பெய்து பார்த்தா அது அவருடைய மகன் ரபியா என்றத அறிஞ்சு கொண்டு தெரிஞ்சு கொண்டு அவருக்கு சந்தோஷமோ சந்தோஷம். அப்படியே இந்த மகன் பெரியோரு அறிஞருண்டாக, பெரியோர் ஆசிரியர் ஒன்றாக மாறிட்டாரு. இமாம் மாலிக் கூட அவர்கிட்ட தான் படிக்கிறது சொல்லி அவரு விளங்கி கொள்றாரு. அவருக்கு சந்தோஷம் வேண்டா, இனி இல்ல சந்தோஷம். யாருக்கு? ஃபர்ரூஹண்ட பாப்பாக்கு. சரிதானே? இப்ப இதுல ஈக்கிற ஃபர்ரூஹும் ஈக்கிற, ஃபர்ரூஹ்ட பாப்பாவும் ஈக்கிற. இப்ப ஃபர்ரூஹ் பள்ளியிலிருந்து வாராரு. வந்து ஃபர்ரூஹ்ட மனைவிய சந்திக்கிற. சந்திச்சு கேட்கிற, நான் போகும்போது ஹுராசானுக்கு நான் போகும்போது, ஈரானுக்கு போகும்போது 30,000 தீனார்களை உங்களுக்கு தந்தேத்தானே, நீங்க அதுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்கிற. கேட்ட உடனே சுஹைலா அந்த ஃபர்ரூக்ட மனைவி சொல்ற, அந்த பணம் வேணுமோ, அப்படி இல்லாட்டி பள்ளியில நீங்க கண்ட அந்த பெரிய அறிஞர், அந்த பெரிய அறிஞரான மகன் வேணுமோன்னு கேட்கிற. கேட்ட உடனே ஃபர்ரூக் சொல்ற, எனக்கு அந்த அறிவு தான் நான் தந்த சல்லியை விட பெருசு. உலகத்தில் இருக்கிற எல்லா சல்லியையும் விட எனக்கு கல்விதான் முக்கியம், படிக்கிறது தான் முக்கியம்.
என் மகன் நல்லா படிச்சு கொண்டுட்டான் தானே, என் மகன் நல்லா படிச்சு பெரிய ஒரு ஆளா மாறிட்டார் தானே, அதுதான் எனக்கு சந்தோஷம். அந்த 30,000 தீனார்களை விட, எனக்கு இந்த சல்லியை விட, எனக்கு என் புள்ள படிச்சிருக்கிறது தான் பெருசின்னு சொல்லி சொல்றாரு. சரியான சந்தோஷப்படுகிறார். இந்த கதையில இருந்து நாங்க படிச்சு கொள்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிற, கதையில இருந்து நாங்க படிச்சு கொள்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிற. அந்த விஷயங்களை நான் இப்ப எதிர்பார்க்கிறது எங்கட புள்ளகள் செல்லணும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறது. சரிதானே? எங்கட புள்ளகள் செல்லணும். இந்த சின்ன கதையில இருந்து நாங்க படிச்சு கொண்ட விஷயங்கள். ரைட்? நல்லமோ? எல்லாரும் ரெடிதானே? இப்ப பாசிர் சார் இப்ப எங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணினாக்களுக்கு சான்ஸ் ஒன்று தாருண்டு. என்ன சான்ஸ்? கருத்து சொல்றதுக்கு சான்ஸ். இப்ப நாங்க இந்த கதை கேட்க சொல்ல ஆரம்பத்துல கிராத்தோ தினதானே, இடையில நாங்க சிலருக்கு சான்ஸ் தருவோம் பாட்டு ஒன்று பாடுறதுக்கு அல்லது நிகழ்ச்சி ஒன்று செய்யறதுக்கு சான்ஸ் தருவோம் நாங்க இடையில அடுத்தடுத்த நாட்கள்ல. அப்ப நீங்க ரெடி ஆயிக்கிறாக்கள்.